எல்லாருக்கும் வணக்கங்க. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபேன்ஸ் எல்லாருக்கும் கல்வாத்தில் கொடுத்துருக்க எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எனக்கு வணக்கம். சார் ரொம்ப அழகான ஒரு தருணமாக இருக்குது. நல்லா ஞாபகம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன ரூம் இருக்கும், அதை உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். கல்வாத்தில் கொடுத்துருக்க கதையை வந்து ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ள ஃபார்ம் பண்ணி எழுத ஆரம்பிச்சு. அது பெருசாக போயிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு, ஏதோ புதுசாக ஒன்று பண்ணுறோம், பெருசாக ஒன்று பண்ணுறோம், இது நம்மளால எடுக்க முடியுமா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, எழுதுறது நம்ம மட்டும் தான் எழுத போகிறோம், ஆனால் எடுக்கிறது மொத்த டீமும் நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. ஸோ அப்போதான் இவ்வளோ வருஷமாக நம்ம பல விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கோம், கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்கோம், ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கோம், ஸோ டைரக்டராக இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டோம், 9 படம் பண்ணிட்டோம், இது 10வது படம். ஸோ இந்த தருணத்தில் நம்ம வாழ்க்கையில ஒரு அழகான ஒரு முயற்சியாக கண்வா இருக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சொல்லுவாங்க, எப்பவுமே ஒரு ஆங்கிலத்தில் கூட சொல்லுவாங்க, டீம் இஸ் நாட் a people, a group of people work together. Team is all a group of people who trust each other அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் தான். உலகம் வந்து நிறைய நேசேர்ஸால் நிரம்புறாங்க. ஒரு விஷயம் நம்ம ஆராய்க்கிற பொழுது அழகான நண்பர்கள் நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க இது நடக்காது, இது முடியாது அப்படின்னு சொல்றது நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இறைவன் அருள்ல என்னை சுத்தி எல்லாருமே முன்னாள் விஷயவா, நீ பண்ணிட விஷயவா, நம்மளாம் சேர்ந்து பண்ணலான்னு சொல்ற நபர்களாக என்னை சுத்தி இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்துல நன்றியை தெரிவிச்சுக்கேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு முயற்சி, ரொம்ப ஒரு உண்மையான முயற்சி நம்ம திரைப்படம். இந்த திரைப்படம் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. முக்கியமா முதல்ல ஞானவேல் சார், எனக்கு வந்து 2011 வந்து நாங்கள் 10 லெவலில் வந்து நாங்கள் செலுத்தி பண்ணோம். ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் ஸ்டுடியோ கிளியில் ஞானவேல் சார் திரும்பவும் இறங்க ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருக்கு சார். என்னை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்து என் டீமை நம்பி இன்னைக்கு இவ்வளோ பெரிய படமாக எனக்கு வந்து நேற்று எல்லாரும் டீமாக பார்த்தாங்க படம். ஞானவேல் சார் நைட்டு வந்து ஒரு 3 மணிக்கு மெசேஜ் இருந்துச்சு எனக்கு. நான் போயிட்டு போஸ்ட் சொன்னேன். அந்த மெசேஜ் அவர் கொடுத்த அந்த சந்தோஷம் இருக்குங்களா, இன்னைக்கு காலையில் வந்து அவங்க மேடம் நேஹா மேடம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வச்சிருந்தாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துச்சு. ஒரு ப்ரொடியூசரா, ஒரு இன்வெஸ்டரா அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி. அஸ் அ ஃபேன்ஸா நான் த்ரூ அவுட் இந்த 2.5 இயர்ஸ்ல இந்த படம் ஸ்டார்ட் ஆன பிறகு பல ஊருக்கு நம்ம டிராவல் பண்ணி போக மாட்டீங்கன்னா அப்ப எல்லாத்துலயும் அன்பான ஃபேன்ஸ் எங்க கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுருக்குது, சார் எங்க அண்ணனுக்கு சாலிடான ஒரு படம் எடுத்துருக்கேன், எங்க அண்ணனுக்கு சொல்லிட்டே இருந்தாங்க. ஓகே, உங்க அண்ணனுக்கு நம்ம சூர்யா சார் இந்த திரைப்படம் மனசார நம்பிக்கையா சந்தோஷமா சொன்னாரு, ஒரு மாபெரும் வெற்றி படமா அந்த மனிதர்கள் உழைக்கிறீங்களா, அது வந்து ரொம்ப 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 அசாத்தியமான. காலையில 4 மணிக்கு எழுதிருக்காங்க, 4 மணிக்கு இவ்வளவு அன்பு நீங்க கொடுத்தீங்களா, இந்த அன்புக்கு 100% தகுதியான ஒரு மனிதன். ஒரு 2 வருஷமா டிராவல் பண்ணிருக்கோம் கூட. நிஜமா சொல்றேன், காலை 4 மணிக்கு எழுந்திருப்பாரு, மேக்கப் போட ஆரம்பிப்போம், ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு வருவாரு. ஒரு இடத்துல கூட இது வேணாம் சிவா, இது வேணுமா சிவா, இது வந்து இதை நம்ம பண்ணிடலாமா, இது அவாய்ட் பண்ணலாமா, ஒரு இடத்துல கூட சொல்லுங்க. தண்ணி கடையில ஏறாது இருந்தாரு, மலை மேல ஏறாது, மரம் மேல ஏறாது. பிசிக்கலா மென்டலா இந்த கங்கோ கதாபாத்திரத்தை வந்து புல் ஆஃப் பண்றதுங்கிறது வந்து பெரிய சேலஞ்சு. எக்ஸலன்ட் ஒரு டைரக்டரா வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ சூர்யா சார். இந்த சபையில் உங்களுக்கு இந்த நன்றி சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய எல்லா டெக்னீஷியன்ஸ் ஸ்டார்ட் என்னுடைய ஃப்ரெண்ட் அண்ட் கிரேட் சினிமாட்டோகிராஃபர் வெற்றிவேல் சார். வெற்றிக்கு எனக்கு எப்பவுமே ஒரு கனவு வந்துட்டே இருக்குங்க, ஒரு பிரம்மாண்டமான படம் பண்ணணும். நாங்கள் நிறைய பேசுவோம், பெண்கள் படம் பார்த்துட்டு, கிரிக்கெட்டர் படம் பார்த்துட்டு, நிறைய பிரேவா படம் பார்த்துட்டு, இப்படி படம் பண்ணலாம் வெற்றி, அப்படி படம் பண்ணலாம் வெற்றி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நானும் வெற்றியும் சேர்ந்து என் டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும். இன்னைக்கு வெற்றி வேலோட ஒளிப்பதிவை பார்க்கிற பொழுது எனக்கு ரொம்ப பெருமையான வெற்றி. யூஆர் கோயிங் டு பிளேசஸ். நெக்ஸ்ட் வந்து மிக முக்கியமான நம்ம இந்த திரைப்படத்தில் வந்து சுப்ரீம் சூப்பர் மாஸ்டர். இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு அட்டெம்ப்ட் ஆகிருக்கு. அதுல வந்து மிக முக்கியமான விஷயமா எனக்கு பார்த்ததுன்னா சினிமாட்டோகிராஃபி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஸ்டண்ட்
படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒவ்வொன்றுமே நாங்கள் டிஃப்ரெண்டா டிசைன் பண்ணிருக்கோம். அண்டர்வாட்டர் எபிசோட் இருக்கு, மிட் ஏர் எபிசோட் இருக்கு, மிட் ஃபாரஸ்ட் எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடுக்கு பின்னாடியுமே ஒரு மிகப்பெரிய எமோஷன் இருக்கு, அதே சமயத்துல ஆக்ஷன் இருக்கு. அதை சாத்தியப்படுத்தி கொடுத்த சுப்ரீம் சுந்தர் மாஸ்டருக்கு எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிளஸ் மதன் கார்கி சார், விவேகா சார், இந்த மாதிரி ஒரு நிறைய என்ன சொல்றது நாலேஜ் இருக்கக்கூடிய, தமிழ் அறிவு இருக்கக்கூடிய நிறைய பேர் சேர்ந்து இந்த படத்துக்கான வசனங்களும் பாடல்களும் எழுதி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி சார். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல வந்து நான் 3Dல வந்து கங்குவா படத்துடைய ட்ரெயிலர் இப்பதான் பார்த்தேன். வரைக்கும் நம்ம சின்ன ஸ்கிரீன்ல பார்த்துக்கணும். மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்கு. எடுத்து எங்களுக்கே மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்கு. 3D அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன். சரி, ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு முயற்சி சார். ஒரு பெரிய டீம் ராத்திரி படம் பார்க்காம, பினான்சியல் எலிமெண்ட்ஸ் பார்க்காம ஒரு நல்ல படம் எடுக்கணும். ஒரு தமிழ் படம் ஒரு சிறந்த படமா இருக்கணும், ஒரு இந்திய திரைப்படமா ஒரு நல்ல ஒரு முயற்சியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான உழைப்போடு உழைப்பு கொண்டிருக்கோம். இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு கேமரா சேர்ந்து ஒரு லைட் ஆஃபீஸர் சேர்ந்து எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருந்துச்சு. இது நம்ம படம், இது நம்ம படம் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்க படம் யாருமே சொன்னதே இல்லை, சார் நம்ம படத்துல சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த நம்ம படம்ங்கிற வார்த்தை தான் இந்த படத்தை ஒரு பெருசா பண்ணிருக்கு. இப்ப நான் பத்திரிகையாளர் நண்பர்கிட்ட வழியாக கேட்டேன், சார் இது நம்ம படம், நம்ம படத்தை நல்லபடியா சந்தோஷமா அழகா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டக்குன்னு